ஸோ நாங்கள் வந்துட்டு இப்போது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்திருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கான பிளேஸ் தான். ஸோ நான் இப்போ வந்துட்டு வாஃபிள் செய்யலாம் அப்படின்னு வந்திருக்கேன். இப்போ காட்டுறேன் அதை வாஃபிள் எப்படி செய்கிறேன்ட்டு. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, அந்த பனானா கட் பண்ணி எல்லாம் போட்டு, எனக்கு வந்துட்டு எப்பவுமே பனானா ஃப்ளேவர் பிடிக்கும் எல்லாத்தையுமே. எங்கள் ஃபேமிலிக்கே அது ரொம்ப பிடிக்கும். அதனால வந்துட்டு அந்த டெக்ஸஸ் வாஃபிளில் வந்துட்டு இப்போது மேப்பிள் சிரப்பு அப்புறம் இதெல்லாம் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். இப்போ சாப்பிட போகிறேன். ஸோ நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த வாழைப்பழம், ஹாட் சாக்லேட் அதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ ரூம் போயிட்டுருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் கிளம்பிட்டு ஒரு கேவ் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சருக்கு போகிறோம். ஸோ எல்லாத்தையும் திங்ஸ்லாம் வெக்கேட் பண்ணிட்டு ஹோட்டலையும் செக் அவுட் பண்ணிட்டு we are on the way. ஸோ நாங்கள் வென்யூக்கு ரீச் ஆகிட்டோம். இதுக்கு பேர் வந்துட்டு நேச்சுரல் பிரிட்ஜ் கேவர்ன்ஸ். ஸோ இதுதான் வந்துட்டு லொக்கேஷன் பின்னாடி இருக்குல்ல. ஸோ இதுவும் சான் ஆண்டோனியோவில் தான் இருக்குது. we are still in சான் ஆண்டோனியோ. பட் யா, இதுதான் என்னோட அவுட்ஃபிட் ஆஃப் த டே. இதுதான் வந்துட்டு லொக்கேஷன். ஸோ அங்கே உள்ளே போவோம். ஸோ இங்கே வந்துட்டு சும்மா டூர்ஸும் பண்ணுறாங்க, டூர்ஸ் அண்ட் அட்ராக்ஷன்ஸ். ஸோ அவங்களுமே டூர் பண்ணி காட்டுவாங்க. இதே இடத்துல வந்துட்டு ஒரு சஃபாரி, ஒரு ரேன்ச்சும் இருக்குது. ஸோ அந்த ரேன்ச்சில் வந்துட்டு சஃபாரி பண்ணுவாங்க. ஸோ பேசிக்லி அனிமல்ஸ்லாம் ஹிப்போமோட்டமஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும் போல். ஸோ அதை வந்துட்டு அவங்க ட்ரக்லேயோ இல்லை ஐ திங்க் நீங்கள் கொண்டு வந்த கார்லேயோ கூட போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் நாங்கள் அதுக்கு போல் நாங்கள் தனியாக ஒரு கேவ் ஒரு ஸ்ட்ரக்சருக்கு நாங்கள் போகிறோம். ஸோ அதுதான் வந்துட்டு எங்களோட ட்ரிப் ஹியர் ஓட பர்பஸ். ஸோ யா, ஸோ அதே போல் இங்கே வந்துட்டு இந்த டேவன்ஸ்லேயும் வந்துட்டு ஒரு கிஃப்ட் ஷாப் மாதிரி. ஆனால் நம்ம லாஸ் வேகஸ்லேயே பார்த்துருக்கோம், எங்கே போனாலும் அங்கோட கிஃப்ட் ஷாப், அங்கோட திங்ஸ் அதெல்லாம் விற்கிறாங்கல்ல. ஸோ அது மாதிரி இங்கேக்கும் இருக்குது. ஸோ அதை நான் காட்டுறேன் இப்போ. ஸோ இங்கேயும் வந்துட்டு அந்த செயின்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. வெரி எக்ஸ்பென்சிவ் தான். ஒரு செயின் $33 மாதிரி. எனக்கு ஜுவல்லரி ரொம்ப பிடிக்கும். ஐ டோன்ட் நோ நீங்கள் அதை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு தெரில. பட் நான் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு என்னோட அவுட்ஃபிட்ஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரியோ இல்லை அவுட்ஃபிட்ஸ்க்கு லைக் அட்லீஸ்ட் கண்டிப்பாக என் அவுட்ஃபிட் கம்ப்ளீட் ஆகாது ஆக்சசரிஸ் இல்லாமல். ஸோ வந்துட்டு நான் இயரிங்ஸ் லைக் இதில் இந்த இயரிங் வந்துட்டு இந்த ட்ரெஸ்க்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்து போடுவேன் நான். அந்த மாதிரி ஐம் வெரி பர்டிகுலர் அபவுட் மை ஜுவல்லரி. ஸோ இந்தியாவிலேருந்து நான் யூஎஸ்க்கு வரப்போ நான் நிறைய ஜுவல்லரி வாங்கியிருந்தேன். ஸோ அதனால் இங்கே கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அப்படி ஜுவல்லரி ப்ரைஸஸ் அப்படின்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. லைக் சும்மா லைக் ஒரு பேர் ஆஃப் ஸ்டட்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஐம் பிரிட்டி ஷோர் தேர் $19. Very expensive. It's definitely not worth $19. நீங்கள் இதே எங்கேயாவது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக 30 ரூபா to
ஓகே 30 ரூபா கூட ரொம்ப இப்போலாம் சீப், இந்தியாவிலுமே கொஞ்சம் காஸ்ட்லி வைக்கிறாங்க. ஸோ மேபி ஒரு ஒரு 80 ருபீஸ்க்கு வாங்கலாம், பட் இங்கே ரொம்ப காஸ்ட்லி. பட் யா. ஸோ ஐ திங்க் இங்கேயுமே வந்துட்டு சும்மா ரைட்ஸ் மாதிரி இருக்கு போல், இந்த ரோலர் கோஸ்டர் அளவுக்கு இல்லை, பட் சும்மா ஒரு ஸ்மால் ரைட்ஸ் மாதிரி இருக்கு. பட் யா, நாங்கள் போகிறது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் திங். சும்மா கேவ் சுற்றி பார்த்த அந்த மாதிரி ஒரு டூர் போகிறோம். ஸோ காட்டுறேன் என்ன நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ யா, நாங்கள் வந்துட்டு 10:40க்கு ஒரு டிஸ்கவரி டூருக்கு போகிறோம். அதுதான் வந்துட்டு எங்களோட கேவ் டூரோட நேமு. ஸோ அந்த டூரில் வந்துட்டு இந்த மெயின் கேவ், அதாவது இங்கே இருக்கிற அந்த டேவன்ஸில் இருக்கிற மெயின் கேவை வந்துட்டு நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ யா, இன்னும் ஒரு 5 minutes இருக்குது ஃபார் த டூர் டு ஸ்டார்ட். ஸோ நாங்கள் வந்துட்டு இந்த டேவனில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் எங்களோட வாக்கை. ஸோ காட்டுறேன் நான். ஸோ அந்த கேவ்க்குள்ளே நாங்கள் கீழே இறங்கிக்கிட்டு இருக்கோம். இது ஒரு 140 feet டீப் கேவ். ஸோ கீழே போக போக வந்துட்டு ஹியூமிடிட்டி அதிகமாகும் அண்ட் டெப்த்தும் இன்க்ரீஸ் ஆக ஆக டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. காட்டுறேன். வந்துட்டு இந்த கேவ்க்குள்ளே தான் இருக்கோம் நாங்கள் இப்போது. உங்களுக்கு கேவ் தெரியுதான்னு தெரில, பட் யா. ஸோ நாங்கள் வந்துட்டு கம்ப்ளீட்டாக அந்த கேவோட டெப்த்துக்கு போயிட்டுருக்கோம். போக போக நான் சொன்ன மாதிரி ரொம்ப டெம்பரேச்சர் கம்மியாகிட்டே வருது. வெளியில் இருந்த சில் வந்துட்டு இப்போ இல்லை, ரொம்ப ஹாட்டாக இருக்குது. காட்டுறேன் போலீஸ். நல்லாவே குனிஞ்சு போகிற மாதிரியான இது பாருங்க, தலை அப்படியே இடிக்கிற மாதிரி இருக்கு. இது வந்துட்டு என்னால் பேக் கேமராவில் போட்டு அவ்வளோ பெருசாக காட்ட முடியல, ஏன்னா எல்லாமே இருட்டாக இருக்கு. எனக்கு பின்னாடி வந்துட்டு ஃபுல்லாக அந்த ஃபார்மேஷன்ஸ், இந்த கேவன் ஃபார்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இது பேசிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, மனுஷங்க கை வச்சா மனுஷங்க கிட்டேருந்து வர அந்த ஹியூமன் ஆயில், அந்த நேச்சுரல் ஆயில்ஸால் கூட இது வளராமல் போயிடும். ஸோ தொடவே கூடாது. தொடாமல் வந்துட்டு இவ்வளோ வந்துட்டு ஓவர் தி இயர்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க.
நாங்கள் வந்துட்டு இந்த ஒரு பாத்வே இருக்குது, அந்த பாத்வே வழியாக நடந்து போயிட்டுருக்கோம். மேலேருந்து தண்ணி ஊற்றுது, மூஞ்சில் வேறு ஊற்றிடுச்சு. பட் அப்படியே டீப்பாக பார்த்தீங்கன்னா ஃபுல் டீப். எனக்கு பயமாக இருக்குது, ஃபோனை கீழே விட்டுருவோமே அவனு. பட் ஓகே. ஸோ நாங்கள் இப்போ ஒரு ஃபுல் ஆன் கேவ் சுச்சுவேஷனுக்கு வந்துட்டோம். அந்த கேவில் வந்துட்டு இப்போ லைட்டே இல்லாதனால நான் இப்போ ஃப்ளாஷ் போட்டு இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இதுதான் வந்துட்டு அந்த டூர் கைடுக்கோட ஃபேவரட் ரூமா. அது வந்துட்டு ஒரு பெரிய ரூம் மாதிரி இருக்கு, லைக் கண்ணா பின்னா ஃபார்மேஷன். ஸோ இதில் வந்துட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல இதுக்கு ஒரு பேர், அதுக்கு ஒரு பேர் அப்படின்னு வச்சுருக்காங்க. பட்டியா ஸோ நாங்கள் இப்போ தான் கேவ் விட்டு வெளியில் வந்துட்டோம். வெளியில் வர்றதுக்கு ஒரு ஸ்டீப்பாக மேலே ஒரு ஆல்மோஸ்ட் 45 டிகிரிக்கு நடக்க வச்சாங்க ஸ்டீப்பாக. அதுவே வந்துட்டு வெளியில் வந்த உடனே அப்படியே உட்காந்தாச்சு. ஸோ வெளியில் பார்த்திங்கன்னா நல்லா காற்று அடிக்குது, வெயில் அடிக்குது. உள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹியூமிடாக, நம்ம மூஞ்சிலேருந்து ஆயில்ஸ்லாம் வெளியில் வர்ற மாதிரி செம்ம ஹியூமிடாக இருந்துச்சு. பட் இதான் வந்துட்டு லொக்கேஷன். ஆக்சுவலாக லொக்கேஷன் பார்க்க சூப்பராக இருக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கு. பட் இங்கேருந்து சும்மா ஒரு வாக்கிங் ட்ரெயில் மாதிரி இருக்குது. அந்த ட்ரெயில் அப்படியே நடந்து நம்ம வந்த வழியிலேயே அப்படியே போயிடலாம், காருக்கு போயிடலாம். ஸோ கேவ் இஸ் டன். நெக்ஸ்ட் இந்த லொக்கேஷன் காட்டுறேன். ஸோ நாங்கள் இப்போது டைம் ரெண்டே ஹால் லஞ்ச் சாப்பிட்லாம் அப்படின்னு வெண்டீஸ் வந்திருக்கோம். செம்மையாக தூங்கிட்டேன் நான் காரில். பட் வீடியோ காட்டுறேன், வீடியோ காட்டுறேன் என்ன லொக்கேஷனில் வெண்டீஸ் இருக்குன்ட்டு. ஒரு ஃபார்ம் லேண்ட் நடுவில் வெண்டீஸ் இருக்கிற மாதிரி இருக்குது, காட்டுறேன். ஸோ வந்துட்டு டெக்ஸஸில் இந்த மாதிரி மிஷின்ஸ் இருக்குது. இதெல்லாம் கேம்பிளிங் மிஷின்ஸ் இல்லை, சும்மா ஆர்கேட் மிஷின்ஸ் மாதிரி. ஆர்கேட் வந்துட்டு எவ்வளோ க்யூட்டாக இருக்குது அப்படின்னு நான் காமிச்சேன் இந்த வீடியோவில்.
நாங்கள் ட்ராவல் பண்ணி, அதாவது சான் ஆண்டோனியோலேருந்து ட்ராவல் பண்ணி ஹியூஸ்டன் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ நடுவில் அந்த வெண்டீஸில் ஸ்டாப் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த வெண்டீஸ் அங்கே தான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ வந்துட்டோம். ஹியூஸ்டனில் எக்ஸ்டெண்டட் ஸ்டேன்னு ஒரு ஹோட்டலில் தங்குறோம். ஸோ அது ஏன் எக்ஸ்டெண்டட் ஸ்டே போட்டோன்னு பார்த்தீங்கன்னா, இது எக்ஸ்டெண்டட் ஸ்டே, எனக்கு பின்னாடி இருக்க எக்ஸ்டெண்டட் ஸ்டே. பட் எனக்கு இப்போ பின்னாடி இருக்கிறது தான் நாசா. ஸோ நாளைக்கு காலையில் 10 மணிக்கு நாங்கள் நாசா போகிறோம். ஸோ அதனால லேட் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாசாக்கு இருக்கிறதுலே ரொம்ப பக்கத்தில் ஒரு ஹோட்டல் நாங்கள் புக் பண்ணியிருக்கோம். ஸோ நாளைக்கு நாசா போகிறோம். இன்னைக்கு ஆஃப்டர் திஸ் ஐ திங்க் ஒரு ஒரு பிளேஸ் போகிறோம். இது என்னன்னு எனக்கு தெரில, ஒரு டெம்பிள் போகிறோன்னு நினைக்கிறேன், பிகாஸ் ஃபேமிலி இருக்கிறதுனால. ஸோ யா சொல்கிறேன் என்னன்ட்டு. ஸோ நான் அப்போ சொன்னேன்னா அந்த எக்ஸ்டெண்டட் ஸ்டே கடைசியில் அது பார்த்தீங்கன்னா அங்கே சிஸ்டம் டவுன் அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் அங்கேருந்து கிளம்பி வந்து நாங்கள் இங்கே ஸ்ப்ரிங் ஹில்ஸ் ஸ்யூட்ஸ் பை மேரியட் அப்படிங்கிற பிளேஸ்க்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக அங்கே வந்துட்டு $160. அது ரொம்ப ஒரு மொக்க நம்ம ஊர் ரூம்ஸ்லாம் இருக்கும்ல அது மாதிரி இருந்தது. இது வந்துட்டு மேரியட்டோடது பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூடடாக இருக்குது. இது வந்துட்டு வெறும் $120 தான். ஸோ சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் அதை வந்துட்டு கேன்சல் பண்ணிட்டு இங்கே வந்துட்டோம். ஸோ அது ஃப்ரீ கேன்சலேஷன் தான், ஸோ ரீஃபண்ட் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ நாங்கள் அதை ரீஃபண்ட் பண்ணிட்டு இங்கே வந்துட்டோம். ஸோ யா ரூம் நான் காட்டுறேன். ஸோ நாங்கள் இப்போ வந்துட்டு ரூம்லேருந்து கிளம்பி மீனாட்சி ஒரு டெம்பிளுக்கு ஃபேமிலி போகிறாங்க. ஸோ நானும் அப்படியே கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் இது ஹியூஸ்டன்லேயே ஒரு பீச் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு டின்னர் சாப்பிட்டு தட் இஸ் த பிளான் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் த டே. இன்றைக்கி தான் இன்னும் 2 பிளேஸ் போகிறோம். ஸோ இப்போ நாங்கள் அந்த கோயிலுக்கு வந்துட்டோம். இந்த கோயில் பேர் ஸ்ரீ மீனாட்சி டெம்பிள், ஹியூஸ்டனில் இருக்கிறது. இது ஏதோ என் வீட்டில் ஃபேமஸ்ன்னு சொல்லி பார்த்து கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா என்னால் அதை வ்ளாக் பண்ண முடியுமான்னு தெரில, பட் ஆனால் எனக்கு பின்னாடி வந்துட்டு குட்டி குழந்தைங்க வந்துட்டு அந்த டான்ஸ் ஆடுறவாங்கள்ல அரங்கேற்றம் மாதிரி அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கேயும் அதெல்லாம் நடக்குது ஆக்சுவலாக. பட் யா தட்ஸ் த திங். ஜஸ்ட் இப்போ கோயிலில் பார்த்துட்டு என் ஃபேமிலி வந்தாங்க. ஸோ ஃபேமிலி கோயில் முடிச்சுட்டு தென் வி வில் கோ. ஸோ கிலோமீட்டர்ஸ் அவ்வளோ தள்ளி வந்துட்டோம். அதாவது இந்தியாவிலேருந்து சொல்கிறேன், இந்தியாவிலேருந்து அவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்துட்டோம். ஒரு கம்யூனிட்டி வச்சு பண்ணுறாங்க. ஆஸ் அன் ஏத்திஸ்ட் என்னால் ஸ்டில் அதை அப்ரிஷியேட் பண்ண முடியும். தட் இது மாதிரி ஒரு கம்யூனிட்டி வச்சு நடத்தி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ யா ஏதோ வந்துட்டு ஐ திங்க் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குதுன்னு நினைக்கிறேன் கோயிலில். அதான் ஃபுல்லாக
தோண்டி போட்டு வச்சிருக்காங்க. பட் நம்மளுக்கு உங்களுக்கு இது வரைக்கும் நான் காமிச்சதுலேயே வந்துட்டு எல்லா பில்டிங், அதாவது யூஎஸ்ல இருக்க எல்லா பில்டிங்குமே வந்துட்டு வுட்ல தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் நம்ம கோயில், நம்ம ஊர் பில்டிங்லாம் சிமெண்ட்ல தானே பண்ணுவோம். அதே மாதிரி இந்த இந்த தரையும் கூட ஃபீல்ஸ் நம்ம ஊர் கோயிலாக நடக்கிற மாதிரி தான் ஃபீலாக இருக்கு. அண்ட் இந்த கோபுரம் அண்ட் இந்த ஆல் இந்த கோயிலில் இருக்க எல்லா ஸ்ட்ரக்சருமே வந்துட்டு பேர் என்ன, சிமெண்ட்ல தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் பண்ணுறது கண்டிப்பாக நிறைய செலவாயிருக்கும். ஐ திங்க் இது எல்லாமே ஒரு கம்யூனிட்டியாக சேர்ந்து அவங்க பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் யா, சம்மந்தமே இல்லாம அந்த கோயிலுக்கு வந்தப்போ அப்படியே அந்த ஸ்டேஜுக்கு போய் ஏதோ ஒரு அரங்கேற்றமோ என்னமோ ஃபங்க்ஷன் நடந்தது. சரி, ஓகே, அந்த ஃபங்க்ஷனை பார்த்துட்டு அப்படியே பண்ணா ஃபங்க்ஷனுக்கு வெளியில சும்மா லைக் சாட்டு, ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி வித்துட்டு இருந்தாங்க. அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேல்பூரி அப்புறம் பருப்பு வடை அந்த மாதிரி வாங்கியிருந்தோம். நவ் நெக்ஸ்ட்டு ஐ திங்க் பீச் போவோம், இல்லைன்னா சாப்பிட்டு பீச் போவோம். ஸோ நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஹியூஸ்டனில் பீச்சுக்கு வந்திருக்கோம். சரி, ஹியூஸ்டனில் மட்டும்தானே டெக்ஸஸில் பீச் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பீச்சுக்கு வந்திருந்தா பீச், நம்ம ஊர் பீச்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் வந்துட்டு அந்த பீச்சுன்னு நம்ம கன்சிடரே பண்ண முடியாத அளவுக்கு அமைதி, அப்படி ஒரு அமைதி. அது வந்துட்டு ஜஸ்ட் லேண்ட், ஃபுல்லாக லேண்டு, அது தாண்டி ஃபுல்லாக கடல், எதுவுமே இல்லை. சும்மா வந்துட்டு லைட்டு கூட ரொம்ப ரேராக தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே லைட் இருக்கா? எனக்கு பின்னாடி தான் பீச், இங்கே பாருங்க இருட்டாக இருக்கா. நான் வந்துட்டு இப்போ ஃப்ளாஷ் லைட் வச்சு தான் வந்துட்டு வீடியோ எடுக்கிறேன். ஸோ நான் வந்துட்டு இப்போ வீடியோ காட்டுறேன் எப்படி பீச் இருக்குன்ட்டு. ஸோ நாங்கள் வந்துட்டு அந்த பீச் முடிச்சுட்டு வந்துட்டோம். பீச் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வந்துட்டு ஒரு டாக்கோ கடையில் சாப்பிட வந்திருக்கோம். ஸோ ஆக்சுவலாக என் அப்பாவுக்கு வந்துட்டு டாக்கோ ட்ரக்கில் சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசை. ஸோ அதனால நாங்கள் வந்துட்டு ஒரு டாக்கோ ட்ரக்குக்கு வந்திருக்கோம். ஸோ அதை காட்டுறேன் நெக்ஸ்ட் வீடியோ.
அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் கடையில் நாங்கள் அந்த டேக்கோஸ் வாங்கிட்டு இப்போது ரூமில் வந்து சாப்பிட்றோம். அதான்.